ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இரவு சாப்பிட்டவுடன் என்ன செய்வீங்க? சாப்பிட்டதும் உடனே படுத்துக்கொள்றது, ஃபோன் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பலருக்கும் பழக்கம் இருக்குங்க. ஆனா இரவு உணவுக்கு பிறகு சிறிது நேரம் மெதுவா நடக்கிறது ஒரு நல்ல பழக்கமா இருக்கலாங்க. இன்று இரவு உணவுக்கு அப்புறம் நடக்கிறதுனால கிடைக்கக்கூடிய 7 முக்கியமான நன்மைகளை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. முதல் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் இயக்கம் அதிகரிக்குங்க. இரவு உணவுக்கு அப்புறம் சிறிது நேரம் மெதுவாக நடக்கிறது நாள் முழுவதும் நம்ம செய்த உடல் இயக்கத்தில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டி சேர்க்க உதவும். நீண்ட நேரம் உட்கார்ந்துருக்கிறத விட சிறிது நேரம் நடக்கிறது நல்ல பழக்கமாக இருக்கலாம். இரண்டாவதா, உணவுக்கு பிறகு பிளட் சுகர் கட்டுப்பாட்டுக்கு வர்றதுக்கு உதவலாம். உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சிறிய நேரம் நடக்கிறது உடலுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குறிப்பா உணவுக்கு அப்புறம் நீண்ட நேரம் அசையாம இருக்கிறத விட மெதுவாக நடைபயிற்சி பயனுள்ளதா இருக்கலாங்க. ஆனா டயபெட்டிஸ் போன்ற உடல்நிலை பாதிப்புகள் இருந்தா உங்க மருத்துவர் கூறும் உணவு மற்றும் உடற்பயிற்சி முறையை பின்பற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. மூன்றாவது, செரிமானத்துக்கு உதவலாம். சாப்பிட்ட உடனே படுத்துக்கொள்றதை விட சிறிது நேரம் மெதுவாக நடக்கிறது வயிறு நிறைந்த உணர்வை குறைக்க உதவலாம். ஆனா மிக வேகமாக நடக்கக்கூடாது. நான்காவது, உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். நாள் முழுவதும் வேலை அல்லது வீட்டு பணிகள்ல பிஸியா இருந்தாலும் இரவு உணவுக்கு அப்புறம் 10-15 நிமிஷம் மெதுவா நடக்கிறது ஒரு சிறிய பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கும். இதை தினசரி பழக்கமா மாற்றிக்கொள்ளலாம். ஐந்தாவது, இரவு நேரத்துல அமைதியாக வெளியே அல்லது வீட்டை சுற்றி மெதுவாக நடக்கிறது மனதை சற்று ரிலாக்ஸ் செய்ய உதவும். அந்த நேரத்துல போனை பார்த்துக்கிட்டே நடக்கிறத விட சுற்றுப்புறத்தை கவனித்து கொண்டு நடக்கிறது ரொம்பவும் நல்லது. ஆறாவது, உடற்பயிற்சி செய்ய நேரம் கிடைக்காதவங்களுக்கு உணவுக்கு அப்புறம் சிறிய நடைப்பயிற்சி ஒரு எளிய தொடக்கமா இருக்கலாம். ஆனா இது முழுமையான எக்ஸசைஸ் ரொட்டீனுக்கு மாற்று கிடையாது. வாரத்தில் பெரும்பாலான நாட்கள்ல உங்களுக்கு ஏற்ற உடற்பயிற்சியும் சேர்த்து செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க. ஏழாவது, சாப்பிட்டவுடன் படுத்துக்கொள்றதுக்கு பதிலா சிறிது நேரம் விழிப்புடன் இருந்து மெதுவா நடக்கிறது ஒரு நல்ல ரொட்டீனா இருக்கலாம். ஆனா உணவு சாப்பிட்டவுடன் கடுமையான எக்ஸசைஸ் செய்யக்கூடாது. ஆரம்பத்துல 10 முதல் 15 நிமிஷம் மெதுவா நடக்கலாம். உங்கள் உடல்நிலை மற்றும் ஃபிட்னஸுக்கு ஏற்ப நேரத்தை படிப்படியா அதிகரிக்கலாம். முக்கியமா சாப்பிட்ட உடனே வேகமா ஓடுறது அல்லது கடுமையான எக்ஸசைஸ் செய்யறத தவிர்க்கணுங்க. உங்களுக்கு மார்பு வலி, கடுமையான மூச்சு திணறல், தலை சுற்றல், வேறு அசாதாரண அறிகுறிகள் ஏற்பட்டா எக்ஸசைஸை நிறுத்தி மருத்துவ உதவி பெறணுங்க. அதனால நண்பர்களே, இரவு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே படுத்துக்கொள்றதை விட உங்க உடலுக்கு ஏற்ற வகையில சிறிது நேரம் மெதுவா நடக்கிறது ஒரு நல்ல பழக்கமா இருக்குங்க. நிச்சயமா உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்குங்க. உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. நடந்து பாருங்க, நிச்சயமா உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்குங்க. மொபைல் போனை பயன்படுத்துறத விட இரவு நேரத்துல கொஞ்ச நேரம் இந்த இயற்கையை ரசிச்சு பாருங்க, நடந்து ரசிச்சு பாருங்க. நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும், உங்களுடைய மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பத்தாங்க நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு ஹெல்த் டிப்ஸும் உங்களுடைய மொபைல் ஃபோனை உடனடியாக தேடி வருங்க. அடுத்த வேறொரு ஹெல்த் டிப்ஸில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கங்க.